ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சாண்டா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவல் பொட்டேட்டோ ஃபிங்கர் ஃப்ரைஸ். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஒரு பவுல் அவல் எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பொட்டேட்டோ 4 பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, 4 பூண்டு ஃபைனாக நறுக்கிக்கோங்க, இல்லைனா துருவலில் துருவி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லியும் கொஞ்சம் நல்லா ஃபைனாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொட்டேட்டோஸை நல்லா மசிச்சுட்டு அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது கூட அரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நான் இதில் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். கிறிஸ்பினஸ்க்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மாவு, கட்டியான ஒரு மாவு அளவுக்கு அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு அதை எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. சப்பாத்தி மாவு எடுக்கிற அளவுக்கு ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இந்த மாதிரி பரத்தி விட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி நீட்டாக ஆகிடும். நீட்டாக ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு தேவையான அளவில் நீட்டு வாக்கில் அதை கட் பண்ணிக்கோங்க. ஒரே அளவில் கட் பண்ணிங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியது தான். ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சே நம்ம செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும். வெளியில் உள்ளே நம்ம அந்த பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணியிருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லோரும் சேஃபாக இருங்க, வீட்டில் பாசிட்டிவாக இருங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.